எவ்வளவுதான் விதவிதமா நம்ம பிரியாணி சாப்பிட்டாலும், ஆம்பூர் ஸ்டைல்ல சீரக சம்பா பிரியாணிய அடிச்சுக்க முடியாதுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆம்பூர் ஸ்டைல்ல சீரக சம்பா மஷ்ரூம் பிரியாணி தான். கடாய் அடுப்புல வச்சு எண்ணெய், நெய் சேர்த்துட்டு மசாலா பொருட்கள்லாம் நல்லா பொரிஞ்சோனே, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, வெள்ளை பூண்டு பேஸ்ட் சேர்த்து வெங்காயம் இந்த அளவுக்கு நிறம் மாறினவுடனே காரத்துக்கு ஏத்த மாரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய ஊற வச்சு அத பேஸ்ட் மாரி அரைச்சு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து தக்காளி சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சு வந்தோனே வெட்டி வச்சிருக்க மஷ்ரூமையும் சேர்த்து மறுபடியும் 2 நிமிஷம் நல்லா பெரட்டிட்டு, புதினா, கொத்தமல்லி சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு, தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 1க்கு 1 1/4 அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு கரம் மசாலா தூள் அப்படி இல்லன்னா பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு ஊற வச்ச சீரக சம்பா அரிசிய சேர்த்துட்டு 7 நிமிஷம் வெந்துச்சுன்னா, உங்களுக்கு அரிசியும் தண்ணியும் சரிசமமா ஆயிரும். அதுக்கு பிறகு கொஞ்சமா நெய் ஊத்திட்டு, மூடிய போட்டு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல நல்லா தம் போட்டு வேகட்டும். அதுக்கு பிறகு அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணீங்கன்னா, அருமையான ஆம்பூர் ஸ்டைல்ல மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடும். கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டீட்டெயிலா குடுக்குறேன். மறக்காம செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.